கடந்த 4ஆம் திகதி ஒத்திவைக்கப்பட்ட வடமாகாண சபையின் 20வது அமர்வு சபை தவிசாளர் CVK சிவஞானம் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதன்போது கடந்த அமர்வில் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தினால் செங்கோல் தூக்கி எறியப்பட்டமை தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் தவராசா சபை தவிசாளரிடம் வேண்டுகோள் விடுத்தார். யாழ்ப்பாணம் கைதடியில் உள்ள வடமாகாண சபை கட்டிடத்தில் காலை 9 மணிக்கு ஆரம்பமான அமர்வில் 5 பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டன. நெல்சி திட்டத்தின் கீழ் வடமாகாணத்தில் 100 கோடி ரூபாய் மோசடி இடம்பெற்ற தகவல் தொடர்பான உண்மைகளையும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளையும் வெளிக்கொணர்வதற்காக விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற பிரேரணை வடமாகாண சபை உறுப்பினர் க சர்வேஸ்வரனால் கொண்டுவரப்பட்டது. இந்திய மீனவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யப்பட்டதை போன்று இலங்கை மீனவர்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற பிரேரணையும் இதன்போது கொண்டுவரப்பட்டது. வவுனியா சிதம்பரபுரம் திருப்பழனி முருகன் ஆலயத்தின் யாத்ரீகர்கள் தலத்திற்கான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற பிரேரணை வடமாகாண சபை உறுப்பினர் GT லிங்கநாதனால் முன்வைக்கப்பட்டது. ஆசிரிய உதவியாளராக கடமையாற்றும் 550 ஆசிரியர்களுக்கான இடைக்கால கொடுப்பனவாக 3000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற பிரேரணை வடமாகாண எதிர்க்கட்சித் தலைவர் தவராசாவினால் முன்வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் காணி அபகரிப்பு தொடர்பில் வர்த்தமானியில் வெளியான செய்தி உண்மைக்கு புறமானது எனவும் அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கும் பிரேரணை வடமாகாண சபை உறுப்பினர் சிவமோகனால் கொண்டுவரப்பட்டது. கடந்த அமர்வில் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தினால் செங்கோல் தூக்கி எறியப்பட்டமை தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் தவராசா சபை தவிசாளரிடம் வேண்டுகோள் விடுத்தார். செங்கோல் இல்லாத நிலையில் சபை நடவடிக்கைகளை அவைத்தலைவர் கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கௌரவம் வாய்ந்த இந்த செங்கோல் சென்ற முறை ஒரு கௌரவ உறுப்பினரால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை இந்த அவைக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அன்று நடந்த சம்பவம் வருத்தப்பட இல்லை, இது தண்டிக்கப்பட வேண்டியது. உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. அந்த இந்த இதை எடுத்து வீசி நான் இதுல பக்கத்தில் பார்த்தோம்னா முன்பக்கம் உடைந்தது கூட அந்த உறுப்பினருக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுத்து அவர் இந்த சபையில் அமர்வதில் இருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அவரை இடைநிறுத்தம் செய்ய நீங்கள் உத்தரவு வழங்க வேண்டும். இது சபை ஒத்தி வைக்கப்பட்டதன் பின்னர் நான் அந்த செங்கோலை தட்டி விழுத்தினேன். உடைந்தது. கௌரவ அவைத்தலைவர் அவர்கள் சொன்னது போல செலவு ஏற்பட்டிருக்கிறது. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் எந்த தண்டனையும் ஏற்க தயார். நீங்கள் வேண்டுமென்றால் வாக்கெடுப்புக்கு விடுங்கள், நிறைவேற்றுங்கள், தண்டியுங்கள். நான் தண்டனையை ஏற்க தயார். நான் என்னை பொறுத்தளவிலே இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் இதை வைத்து நீங்கள் தொடர்ந்து அரசியல் செய்ய போகின்றீர்கள் என்றால் செய்யுங்கள், அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எது விதமான ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்ல விரும்புகின்றேன். இதில் என்னுடைய நான் தண்ட பணத்தை நான் செலுத்த போவதும் இல்லை. நான் இதற்காக நான் மன்னிப்பு கோர போவதும் இல்லை. ஆகவே என்னுடைய சபை உறுப்பினர் பதவியை பறித்தாலும் என்னுடைய உயிரே பறிக்கப்பட்டாலும் நான் என்னுடைய நிலைப்பாடு இதுதான். திரு சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை கூறினார். இது அடுத்த வருடம் கூட இந்த இன ஒழிப்பு சம்பந்தமான ஒரு பிரேரணை கொண்டு வரப்படுமோ என்று நான் இங்கு கூற விரும்புகின்றேன். எந்த விதத்திலும் அந்த பிரேரணையில் இருக்கும் உள்ளடக்கங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் எல்லோருமே அதே நிலையில் தான் இருக்கின்றோம். இதை முறையாக கொண்டு வந்தால் இது எங்களுக்கு நன்மை பயக்கும். பிழையாக கொண்டு வந்தால் வேறு மனிதர்களுக்கு தான் நன்மை பயக்கும். அதனால்தான் நான் ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக அதாவது அதற்குரிய சகல தரவுகளையும் எடுத்து அவற்றோடு சேர்த்து அதை கொண்டு வருவோம் என்று கூறினேன். ஆனால் இனிமேலும் யாராவது செங்கோலை வன்முறையாக தொட்டால் அது வன்முறைக்கு வன்முறை பதில் சொல்லும்.